டேய் இங்க வா. உன் பொண்டாட்டி வீட்டுல இருந்து வெளில கிளம்பி போயிருக்கா. எங்க போயிருக்கா? அண்ணா, அவள் அம்மாவுக்கு தவசம் கொடுக்கறதுனால இங்கே வர்றதுக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பா. கிளம்புனா இங்க தானே வரணும். எங்க ஆளை காணும். தெரியலையாண்ணா. நான் வேணா ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான்னு கேட்டு உங்கள்கிட்ட சொல்ல போய் வேண்டாம். பண்ணு போ. டேய் எங்கடா அவன்? இப்படிதானே வந்தா? இந்த பக்கமா தான் வந்தா. ஆளே கேளுங்கடா. என்னடா ஃபோன் சவுண்ட் கேக்குது? ஆமாண்ணே. டேய் இங்க இருக்காடா. ஏய் டேய் புடிங்கடா அவள. ஏய் இல்ல போங்கடா. போங்கடா போங்கடா புடிங்கடா. என்னம்மா? அக்கா, ரவுடி பசங்க துரத்திட்டு வரானுங்க அக்கா. சரி சரி, நீ உள்ள போ. ஏமா ஒரு பொண்ணு ஓடி வந்து பாத்தீங்களா? இல்லையேப்பா, நான் யாரையும் பார்க்கலையே. டேய் நீங்க அந்த பக்கம் தேடுங்க. நீயும் போடா. சரி வா. ஏன் கூட வா. வாம்மா, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஏம்மா, யார் நீ? எதுக்கு இந்த காலி பசங்க உன்னை துரத்திட்டு வராங்க? அக்கா, நான் சென்னையில இருந்து வரேன்க்கா. என் வீட்டுக்காரரு சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்பா அம்மா யாருன்னு அவருக்கு தெரியாதுக்கா. ஆனா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் தேடினதுல அவங்க இந்த ஊருக்காரங்கன்னு தெரிய வந்துச்சு. நான் அவங்கள தேடி விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இவங்க வந்து நீயே விசாரிக்கிறேன்னு சொல்லி துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, இதான் விஷயமா? சரி, நீ தேடி வந்தியே, அவங்க பேர் என்ன? சீதா லட்சுமி. சீதா லட்சுமியா? அவங்கள தேடி நீ வந்த? ஆமாக்கா. நீ தேடி வந்த சீதா லட்சுமி இந்த ஊர்ல தான் இருந்தாங்க. என்ன காரணமோ தெரியல, எங்க யார்கிட்டயுமே சொல்லாம திடீர்னு ஒரு நாள் சொல்லாம கொல்லாம காலி பண்ணிட்டு போயிட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி எந்த விவரமும் இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னோ, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கானோ, சீதா லட்சுமி இறந்துட்டதாவும், அவங்க பையன் மட்டும் எங்கேயோ உயிரோட இருக்கிறதா தகவல் வந்துச்சுமா. அக்கா, எனக்கு என்னமோ நீங்க சொல்ற அந்த சீதா லட்சுமி தான் என் வீட்டுக்காரரோட அம்மா நினைக்கிறேன். அக்கா, அவங்களோட போட்டோ ஏதாச்சும் இருக்கா உங்ககிட்ட? நாங்க சின்ன வயசா இருக்கும்போது ஒரு குரூப் போட்டோ எடுத்தோம், அதான் என்கிட்ட இருக்கு. அக்கா, அத கொஞ்சம் காட்டுறீங்களா? இருமா, நான் உள்ள போய் போட்டோ எடுத்துட்டு வரேன். இந்த போட்டோ தாம்மா, இதான். இதுல யாருக்கா? இதோ இவங்க தான். இவங்க தான் கருணாவோட அம்மாவா? அக்கா, இந்த போட்டோவை நான் எடுத்துக்கலாமா? ஏன்னா என் வீட்டுக்காரருக்கு இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இவங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாருக்கா. நான் எடுத்துக்கவா? சரிம்மா, எடுத்துக்கோ. இரு, எடுத்து தரேன். இந்தம்மா. எவ்வளவு ஒரு பொம்பளை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சீதாலட்சுமி தேடி வந்திருக்கா. அவளை பிடிக்கிறது விட்டுட்டு அப்படி என்னடா வேலை? டேய், அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ண, ஏன் ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது? அண்ணா, சுந்தரமூர்த்தி அண்ணன் எங்க கூட தானே வந்தாரு. அப்புறம் இறங்கி அவர் ஒரு பக்கம் தேட போயிட்டாருண்ணே.
நாங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கோண்ணே. அவ எக்காரணத்தை கொண்டு தப்பிக்க கூடாது. அவளை சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு போட்டோ எடுத்து அனுப்பி வைங்க. புரியுதா? சரிண்ணே. ஒரு பொண்ணை பிடிக்க முடியலையான்னு அண்ணா அசிங்கமா திட்டுறாரு. டேய், எல்லா பக்கம் போய் தேடுங்கடா. அண்ணா, அந்த பொண்ணு போறானே. டேய், போய் புடிங்கடா. சரிண்ணே. வாடா. ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன். என்கிட்ட நீ மாட்டின அவ்வளவுதான் உன்னை. ஏய் ஏய், ஆனா கர்ணா அப்ப ஏதோ சொன்னானே, இந்து அவ அம்மாவுக்கு தவசம் கொடுக்கறதுக்கு தான் வீட்ல இருந்து கிளம்பி போயிருக்கிறதா சொன்னான். அப்படின்னா இந்து இங்க தானே வந்திருக்கணும். கர்ணா சொன்னது உண்மைனா அப்ப இந்து இங்க தான் இருக்கணும். அப்படி அவ இங்க இல்லைன்னா கண்டிப்பா சீதாலட்சுமி தேடி இந்து போயிருப்பா. அது மட்டும் அவளா இருந்துச்சு, இன்னியோட அவளோட கதையை முடிச்சிடணும். இவ இங்க தான் இருக்காளா? அப்படின்னா கிராமத்துக்கு போய் சீதாலட்சுமியை தேடின பொண்ணு யாரு? யாருன்னு பார்க்கறேன். இதுக்கப்புறம் யாரும் உன்னை அனாதைன்னு சொல்ல முடியாது. ம். ம். இது வாங்கு.